ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்விங் லேடி. இன்னைக்கு நம்ம இந்த சம்மருக்கு ஏற்ற 4 விதமான ஜூஸ் பண்ண போகிறோம். அதுவும் வெறும் லெமனை மட்டும் வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புதினா லெமன் ஜூஸ் போட்டுடலாம். அதுக்கு 4-5 புதினா இலை, லெமன், சர்க்கரை, உப்பு, ஐஸ் க்யூப்ஸு. ஒரு கிளாஸ்க்கு வந்து ஹாஃப் லெமன் போதும். ஒரு ஜாரில் புதினா இலை, சர்க்கரை, கொஞ்சம் உப்பு அதிகமாக சேர்க்காதீங்க, ஒரு டம்ளர் தண்ணி, லெமன் கட் பண்ணி விதையெல்லாம் எடுத்துட்டு புழிஞ்சிடலாம். ஐஸ் க்யூப்ஸு. இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை வடிகட்டிடலாம். இது வடிகட்ட தேவையில்லை. புதினா இலை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தங்கிரும் பாருங்கள். இப்போ இதை கிளாஸில் மாற்றிடலாம். இப்போ புதினா லெமன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் ஜூஸ் ஜிஞ்சர் லெமன் ஜூஸ். இப்போ ஒரு ஜாரில் ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணி போட்டுடலாம். சர்க்கரை, நீங்கள் ஒயிட் சுகருக்கு பதிலாக பாம் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி, ஐஸ் க்யூப்ஸ், கொஞ்சம் உப்பு, இப்போ லெமனை பிழிஞ்சு விட்டுடலாம். இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம். இப்போ இதை வடிகட்டிடலாம். கிளாஸ்க்கு மாற்றிடலாம் ஜூஸை. ஐஸ் க்யூப்ஸ், 2 இஞ்சி துண்டு, ஒரு லெமன். நீங்கள் சப்ஜா சீட்ஸ் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷன் தான். கடையில் நீங்கள் சப்ஜா சீட்ஸ் கேட்டால் கொடுப்பாங்க. இதை நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஊற வச்ச உடனேயே உங்களுக்கு ஜவ்வரிசி மாதிரி இந்த மாதிரி வீங்கி வரும். இப்போ இதை நம்ம சேர்த்துக்கலாம். இது உடம்புக்கு கொஞ்சம் நல்லது தாங்க, குளிர்ச்சி. இப்போ ஜிஞ்சர் லெமன் ஜூஸ் ரெடி. இப்போ தேர்ட் ஜூஸ் என்னென்னா குலுக்கி சர்பத். குலுக்கி சர்பத் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு சம்படம் எடுத்திருக்கீங்க. நீங்கள் ஒரு வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணி கூட செய்யலாம். ஃபஸ்ட்டு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சம் உப்பு, லெமன் துண்டு, ஒரு மிளகாவை இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணி விட்டுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். சப்ஜா சீட்ஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஐஸ் க்யூப்ஸ், ஒரு டம்ளருக்கு நான் லெமன் விட்டுருக்கேன். அதில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம நல்லா குலுக்கிக்கிறணும்.
இந்த லெமனோட ஃப்ளேவர், அந்த மிளகாவோட ஃப்ளேவர் எல்லாமே இதில் இறங்குங்க. இப்போ இதை நம்ம கிளாஸ்க்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், கொலிக்கி சர்பத் ரெடி. ஸ்வீட் லைம் சோடா பண்ணுறதுக்கு சோடா, சுகர் பவுடர், ஐஸ் க்யூப்ஸ், புதினா, லெமன். ஃபஸ்ட்டு நம்ம லெமனையும் புதினாவையும் க்ரஷ் பண்ணிக்கலாம். அப்போ தான் ரெண்டோட ஃப்ளேவர் நல்லா இறங்கும். க்ரஷ் பண்ண லெமனும் புதினாவும் சேர்த்துக்கலாம். அப்புறம் சுகர் பவுடர், ஐஸ் கியூப், அப்புறம் லெமன், ஹாஃப் லெமன் புரிஞ்சுக்கோங்க. ஒரு டம்ளர் அளவுக்கு சோடா ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்வீட் லைம் சோடா ரெடி. லெமனை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு 4 விதமான ஜூஸ் எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டோம். நீங்களும் இந்த சம்மருக்கு இந்த ஜூஸை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.